முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம்தான் முதலிரவு. விஜயின் அரசியல் கட்சி பற்றி கிண்டல் அடித்து பேசிய மன்சூர் அலிகான் டெல்லி சென்று தன்னோட அரசியல் கட்சியின் பெயரை பதிவு செஞ்சிருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான். அப்போது செய்தியாளர்கிட்ட பேசிய அவரு, நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் மன்சூர் அலிகான் தமிழ் தேசிய புலிகள் என்ற பெயர்ல அரசியல் கட்சி நடத்திட்டு வராரு. சமீபத்துல குடியரசு தினத்தன்று சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள தன்னோட அலுவலகத்துல தேசிய கொடியை ஏத்தி வச்சு தேசிய அரசியல் பயணத்தை தொடங்கினாரு மன்சூர் அலிகான். அதற்கு முன்னாலதான் நடத்திட்டு வந்த தமிழ் தேசிய புலிகள் அமைப்பை ஜனநாயக தேசிய புலிகள்னு மாற்றுவதாக அறிவிச்சாரு. டெல்லி சென்று இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகமான நிர்வாசன் சதனில் தனது கட்சி பெயரை பதிவு செஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவரு, நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு, என்னை நான் நடிகனாக நினைக்கவில்லைன்னு, 1991 தான் எனது முதல் படம் வெளிவந்தது, அதற்கு முன்பே பல அரசியல் போராட்டங்கள்ல பங்கேற்றுள்ளேன்னு கூறியிருக்காரு. 1987 ஆதித்தனார் அவர்களை தமிழர் தந்தைன்னு போட்டத ஒரு நாளிதழ் கேவலமாக விமர்சித்தது. அப்போது நான் நடன கலைஞராக இருந்தேன். அப்போதே மனித சங்கிலி போராட்டத்துல பங்கேற்றேன். தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல காவிரி போராட்டம், இளைஞர் தமிழருக்கான போராட்டம், ஆளுநர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் விளையாடும் போராட்டத்தை நடத்தின. நடிகன் ஆவதற்கு முன்பே அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டேன். இப்பொழுது ஒரு முடிவோடு இறங்கி இருக்கிறேன். பல்லாவரத்தில் மாநாடு நடத்த உள்ளேன்னு தெரிவிச்சிருக்காரு. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் எனது கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. 15,000 பேருக்கு மேல் இருக்காங்க. அவர்களுக்கு பொறுப்புகள் அளித்து கட்சி வேலைகளை நடத்தி வருகிறேன். இந்தியா முழுமைக்கும் உரிமைக்காக போராடுவேன். நான் விட போவதில்லை. உண்டு இல்லை கொலை குத்துதான் என்று சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நீங்க செயல்படலாமே, தனியாக கட்சி தொடங்குவதற்கு நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த மன்சூர் அலிகான், முதலில் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் முதலிரவு பற்றி பேசலான்னு நக்கல் அடித்து பேசினாரு. ஏற்கனவே விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதாக செய்திகள் வந்த போதே அது பற்றி பேசிய மன்சூர் அலிகான், அவர் அரசியலுக்கு வந்தால் நான் ஓடி போய் பதுங்கிக்குவேன். விஜய் தற்போது கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கோட்டுனா ஆடுதானே, பிரியாணி போடட்டும், போயிட்டே இருப்போம் அப்படின்னு கிண்டல் அடிச்சு பேசினாரு. நாளைக்கு அவர் கட்சி தொடங்குகிறாரு, இவர் கட்சி தொடங்குகிறாரு, அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு பயம் இல்ல, எங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் தான் முக்கியம்னு சொல்லி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.